வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் போய் கொண்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் டாலர் பெறுமதியான ஏர்ட்ராப் போய் கொண்டிருக்கு. ஸோ அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய அளவில் கஷ்டமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஏர்ட்ராப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு ரன் ஆகிற ஏர்ட்ராப் ஒரு 6 ஏர்ட்ராப்பு கிட்ட ரன் ஆகி கொண்டிருக்கு. ஆல்ரெடி சில ஏர்ட்ராப் வந்து எண்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ இருக்கிற ஏர்ட்ராப்பை எப்படி அட்டென்ட் பண்ணுறன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஸோ பைபிட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் இந்த ஏர்ட்ராப்பை அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் சில ரூல்ஸுகள் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்றாலே உங்களுக்கு அதில் சில ஆப்ஷன்கள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சில அவங்க சொல்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக. ஃபஸ்ட்டு அதையும் சொல்லிடுறேன்னு பாருங்கள். நீங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்சை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பிறகு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி லாகின் பண்ணினோடனே இதான கூட பைபிட் எக்ஸ்சேஞ்ச். இதில் வந்து இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் நிற்கிறீங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த இருக்குது ரிவார்ட் ஹப் இருக்குது. இதுதான் முதலாவது ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி ஏர்ட்ராப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முதல் இதை நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னா நல்லா. இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவங்க 2-3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய பைனான்ஸ்லேயோ இல்லை வேறு எதுலையாவது நீங்கள் வச்சுருக்கிற யூஎஸ்டிடி என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அவங்க வந்து இதில் டிபாசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதில் பைனான்ஸில் சும்மா வச்சுட்டு இருக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $10 போனஸ் கிடைக்கும். அதாவது குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு தான் இருக்குது. அவங்க தருவாங்க அந்த டேட். நான் 19ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எனக்கு 26ஆம் தேதி கூட டிபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 டேஸுக்கு பிறகு எனக்கு இந்த $10 கிடைக்கும். ஸோ நான் $100க்கு எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு $10 கிடைக்கும். ரைட், அடுத்த இதில் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இதில் வந்து $100 டிபாசிட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி முதல் டாஸ்க்லேயே அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் ரெண்டாவது டாஸ்க் வந்து தந்திருக்காங்க, $500க்கு ட்ரேட் பண்ணணும். $500க்கு ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஏதாவது ஒரு காயினை 2 தரம் இல்லை 3 தரம் வாங்கி விற்கணும். ஸோ வாங்கி விற்கிற என்ன மீனிங், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெப்பே காயினை உடனே ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடில் போயிட்டு ஒரு $100க்கு வாங்கிட்டு அதை என்ன செய்யுங்க, உடனேயே விற்றுருங்க. எப்படி 2-3 தரம் எந்த காயின் மார்க்கெட்டை பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை என்ன மாதிரின்றது நான் இதில் சில டாஸ்க்குகள் இருக்குது, அது செய்யக்குள்ளேயும் நீங்கள் பார்க்கலாம். இதை ட்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது செஞ்சீங்கன்னாலும் இது வந்து ரெண்டாவது டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு க்ரீன் டீ கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு $15 கிடைக்கும். ஓகே, இந்த டாஸ்க். அதே மாதிரி மூன்றாவது டாஸ்க்கு வந்து செய்யலாம். $10,000க்கு ட்ரேட் பண்ணலாம். $10,000க்குன்னாக்குள்ளே ஒரேடியாக இல்லை, நீங்கள் $100 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு செஞ்சு ஒரு மாதத்துக்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 10,000 வால்யூம் பை பண்ணுறீங்க. $100 திருப்பி சேல் பண்ணுறீங்க 100, அது 200. திருப்பி இன்னொரு $100க்கு பை பண்ணுறீங்க 300, அதை திருப்பி சேல் பண்ணுறீங்க 100, அப்போ 400. அப்படி $10,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுலேயும் ஒரு பெரிய ப்ரைஸ் கிடைக்கும். மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு 1025 USDT ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் செய்யாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதில் டே டாஸ்க்கெல்லாம் தருவாங்க. அந்த டாஸ்க்கை செஞ்சாலும் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஏர்ட்ராப்பை எப்படி அட்டென்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து இதில் மோர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்போர்ட் எக்ஸ் சென்டருக்கு பாருங்கள். அதில் இந்த இருக்குது பாருங்கள், ஏர்ட்ராப் ஹாட் அண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் தான் இப்போதைக்கு ஏர்ட்ராப் எல்லாம் ரன் ஆகி கொண்டிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பை அட்டென்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பாருங்கள், இந்த காயின் வந்து ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க. இன்னும் 18 நாள் இருக்க முடிய. அதே மாதிரி அடுத்தது இந்த பாருங்கள், இந்த காயினும் ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க. முடிய 11 நாள் இருக்குது. அந்த 11 நாள் முடிய எங்களுக்கு கிடைக்கும். இதையும் நாங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கீழே எடுத்தோம்னா அடுத்த இந்த காயின் சரியா, CELO என்ற ஏர்ட்ராப் போகுது. அதுக்கு 7 நாள் இருக்குது. அதுக்கு வந்து 1,00,000 UUSDC கிடைக்கும், பிரித்து கொடுப்பாங்க. அடுத்த BENOM என்ற ஏர்ட்ராப் போகுது. அதுக்கு முடிய ஒரு 10 நாள் இருக்குது. MODE முடிகிறதுக்கு இன்னொரு 4 நாள் தான் இருக்குது.
அடுத்து KMNOன்ற இந்த ஏர் ட்ராப் முடிகிறதுக்கு இன்னொரு 4 நாள் இருக்குது. மற்றது அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி எண்ட் ஆகிட்டு நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இனி இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பட் இதில் சில ஆப்ஷன்கள் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கடைசியாக இந்த KMNOன்ற ஏர் ட்ராப்பை நான் ஜாயின் பண்ணுவோம்ன்றதுக்கு ஜாயின்ன்றதை கொடுக்குறேன். ஸோ அதில் ஜீரோ பட்டனில் இருந்த ஜாயின்ன்றதை கொடுத்தோன்னே இதில் வந்து பாருங்கள், இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. ஏனெண்டா பிஃபோர் 23 5ஆம் மாதம் 23ஆம் தேதிக்கு முதல் இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணார்கள் மட்டும்தான் இந்த ஏர் ட்ராப்பை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு இதை அட்டென்ட் பண்ணிடலாண்டபடியால் நான் இதை விட்டுட்டு தான் போகணும். ஓகே, இதில் டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டாஸ்க்குகள் தான். அப்போ அடுத்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் நான் ஜாயின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் 2 வரும். நான் வேறு உங்களுக்கு ஏர் ட்ராப்பை காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது சிம்பிள் டாஸ்க். இவங்களோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பாருங்கள், பிஃபோர் 28ஆம் தேதிக்கு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 5ஆம் மாதம் 28ஆம் தேதிக்கு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணால் இதில் கம்ப்ளீட் வரும். ஓகே, அதுக்கு பிறகு கீழே இருக்க டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் இதில் அட்டென்ட் பண்ணாத ஒரு ஏர் ட்ராப் உங்களுக்கு அட்டென்ட் பாருங்கள். இந்த இருக்குது இந்த ஏர் ட்ராப். ரைட், இதில் வந்து ஜாயின் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஜாயின் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள், ரெஜிஸ்டர் 2 தந்திருக்காங்க. நான் இந்த ரெஜிஸ்டரை அமர்த்தி கொள்ளணும், கிளிக் பண்ணி செய்யணும். இதில் வந்து பாருங்கள், எல்லா டாஸ்க்கும் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. பட் என்கிட்ட நான் இந்த ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு $100 டிபாசிட் பண்ணினேன். பைனான்ஸ்லேருந்து கொண்டு நான் அதை டிபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதால் இந்த டாஸ்க் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணினாலே கம்ப்ளீட் ஆகும். ரெஜிஸ்டர் நான் கொண்டு கொடுத்துட்டேன், சக்ஸஸ்ன்னு வந்துட்டு பாருங்கள், 4வது டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. அதாவது 4வது டாஸ்க் அவங்க சொல்லியிருக்காங்க, $100 நான் டிபாசிட் பண்ணணும். டிபாசிட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு தரம் டிபாசிட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த இப்போ என்ன சொல்கிறோம், பைனான்ஸில் சும்மா வச்சுருக்கிறது இதில் கொண்டு அந்த $100 சும்மா வச்சுருந்தோம்னா இந்த ஏர் ட்ராப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏர் ட்ராப்போட பெறுமதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25, 30, 40, 50, சிலது $400 எல்லாம் பழைய ஏர் ட்ராப்ல எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. இது லக்கி வின்னர்ஸுக்கு சிலது கொடுப்பாங்க, சிலது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏர் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2000 FOXB என்ற அந்த காயின் தருவாங்களாம். பட் இந்த ஏர் ட்ராப் எண்ட் ஆனதுக்கு பிறகு. ஸோ இந்த ஏர் ட்ராப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதில் செய்ய வேண்டியது தான், ஃபஸ்ட்டாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாலோ நவ்ன்றதுக்கு எக்ஸ் தளத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். அவங்களோட பேஜை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டேன், கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே, இதில் கம்ப்ளீட்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்த இன்னொரு எக்ஸ் தளம் ஒன்று தந்திருக்காங்க, அதையும் நான் ஃபாலோ பண்ணணும். அநேகமாக எல்லா டாஸ்க்கும் இந்த இதுக்கு தருவாங்க, இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயினுக்கு கிட்டத்தட்ட 4,65,000 பேர் இருக்கிறாங்க இந்த பேஜ்லேயே. ஸோ 2வது சரி. 3வது வந்து ரீபோஸ்ட் அதுகள் செய்யணும், கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீபோஸ்ட்டும் பண்ணிடுவோம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க, ரீபோஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு திருப்பி அதை கிளிக் பண்ணி பட்டன் கொடுத்துக்கொள்ளுங்க. சும்மா ஒரு மெசேஜ் என்ன போட்டுட்டு போஸ்ட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகிட்டு. கட்டாயம் இதெல்லாம் செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பேக் வந்து கொள்ளும். அதுவும் சரி. 4வது டாஸ்க் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. டிபாசிட் மீனிங் நீங்கள் உங்களோட பைனான்ஸ்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயோ இருந்து கட்டாயம் ஒரு $100 கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கொண்டீங்கன்னா தான் இந்த ஏர் ட்ராப்பெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அந்த $100 நீங்கள் அப்படியே வச்சுக்கொள்வது தான் வேலை, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ட்ரேட் பண்ண சொன்னாங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் த ட்ரேட் டாஸ்க். இதில் வந்து FOXY என்ற ஒரு காயின் இருக்குது, அதை நாங்கள் $100 வாங்கணும். ரைட், எங்கள்கிட்ட இருக்க $100 வாங்கி உடனே விற்கணும். அப்போ FOXY என்ற இந்த காயினை இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். FOXY. ஓகே, இப்போ ட்ரேடுக்குள்ளே போகிறேன். இதில் போயிட்டு FOXY என்று சர்ச் பண்ணுவோம். FOXY பார்த்தீங்கன்னா வந்துட்டு USDT நான் ஸ்பாட்டில் தான் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு $100 ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதால நான் மார்க்கெட் ப்ரைஸுக்கு என்ன செய்யணும், பை பண்ணணும்.
ஸோ $101 இருக்குது. $101 நான் இந்த காயினை பை பண்ணுறேன். ஸோ பை பண்ணிவிட்டு உடனே செல் பண்ணிடணும். இப்போ 135 30 நிற்குது, நான் அதுக்கே பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணிட்டேன். இப்போ அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னால எனக்கு அசட்டில் அந்த காயின் காட்டும். FOXY என்ற காயின் இருக்குது பாருங்கள், FOXY. ஓகே, இப்போ திருப்பி ட்ரேடில் போயிட்டு நான் அதை செல் பண்ண போகிறேன். செல்லுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு 100% செல் பண்ண போகிறேன். ஓகே, FOXY காயினை நான் உடனே செல் பண்ணிடுவேன். ஸோ என்கிட்ட $101 USDT இருந்தது. ஸோ எனக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் போக 100.99 காயின் USDT இருக்குது. ஓகே, இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மோருக்கு போயிட்டு இப்போ ஏர்ட்ராப்புக்கு வந்து கொள்வோம். ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்பாட்டெக்ஸில் ஏர்ட்ராப் ஹட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் அட்டன் பண்ண ஏர்ட்ராப்புக்கு திருப்பி போவோம். ஓகே, இந்த இருக்குது, ரெண்டாவதாக இருக்குது, ஜாயின்ன்றதை திருப்பி கொடுத்து உள்ளே வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எனக்கு ட்ரேட் பண்ண சொன்னது ட்ரேட் நவ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் நான் ட்ரேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு, அவங்க $100 ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் வாங்கிட்டு விற்றுட்டேன். ஓகே, அதாவது ஸ்பாட்டில் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்த டாஸ்க் வந்து பாருங்கள், செக் அவுட் FOXY, அதாவது இவங்க ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இவங்களோட டெலிகிராம் குரூப்பில். ஸோ இதில் ஸ்டார்ட் நவ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும். ப்ளீஸ் ப்ரைவேட் த URL, அதாவது நாங்கள் ட்விட்டரில் போட்ட URL கொண்டு வந்து கொடுக்கணும். ரீபோஸ்ட் பண்ணோம் தானே, ட்விட்டருக்கு போங்க. ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண ட்விட்டர் URL கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் டெலிகிராம் ஹேண்டில், டெலிகிராம்ட உங்களோட யூசர் நேமை கொடுக்கணும். ரெண்டாவது இதில் அடுத்தது வந்து டிஸ்கார்ட்ற யூசர் நேம் கேட்டிருக்காங்க. டிஸ்கார்ட்ற உங்களோட யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட URL இதில் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ஷேர்ன்றதை கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் ரீட்வீட் பண்ண போஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ காப்பி பண்ணி ஷேர் பண்ணணும். அதாவது இதில் ஷேர் லிங்க் இருக்குது, ஷேரை கொடுத்து லிங்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ பைபிட்டுக்கு போவோம். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்வோம் அட்ரஸை. ஸோ ட்விட்டரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டெலிகிராம்ட யூசர் நேம் கேட்டிருக்காங்க, டெலிகிராம்ட யூசர் நேமை கொடுத்துக்கொள்வோம். ஓகே, அடுத்து ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் டிஸ்கார்ட் யூசர் நேம். ஸோ டிஸ்கார்டு வந்து இல்லாதாக்கள் டிஸ்கார்டும் க்ரியேட் பண்ணி இதில் அவங்களோட யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்துல யூசர் நேம் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ஷேர்ன்றதை கொடுப்போம். கொடுத்தோம்னா இப்போ வந்து உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அடிஷனலாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு வின் பண்ணுறாக்களில் எந்த பேரும் இருந்துச்சுன்னா 2000 FOXY காயின் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன். இன்னொரு 3 நாளில் இந்த டாஸ்க் எண்ட் ஆயிரும், பார்க்கலாம். ஓகே, இது சரி. எப்படி எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாக ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இப்போ இந்த அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இவங்க சொல்கிற வேலையை செய்யணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோடனே கம்ப்ளீட்னு வந்துட்டு ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் சொல்லியிருக்காங்க. டிபாசிட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த இருக்குது CELO என்ற இந்த காயினை வந்து ட்ரேட் பண்ணணும் $100. நீங்கள் $100 வாங்கிட்டு விற்கணும். விற்றீங்கன்னா 20 USDC கிடைக்கும். $US மாதிரி USDC $20 கிடைக்கும். ரைட். ஸோ எங்களுக்கு இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. டாஸ்க்கு இன்னும் முடிகிறதுக்கு வந்து இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பெல்லாம் அடிக்கடி நீங்கள் இதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இப்போதைக்கு வந்தது தான் இது. அடுத்தடுத்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணக்கூட உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டுகள் கிடைக்கும், ப்ராஃபிட்டுகளும் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2500 HLG காயின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HLG காயின்னு 2500 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன செய்யுங்க,
இந்த டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லாமே அதே மாதிரி தான், கட்டாயம் செய்யுங்க. ஓகே, விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பைபிட் எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணாதவங்களுக்கு லிங்க் வீடியோக்குள்ளே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பைபிட் எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.